சம்பூரில் இரண்டாம் கட்டமாக மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் அல்லலுறுகின்றனர். யுத்தம் காரணமாக சொந்த இடத்தினையும் சுதந்திர காற்றையும் இழந்து இந்த மக்கள் பரிதவித்தனர். சொந்த இடத்திலிருந்து வெளியேறியவர்களுக்கு முகாம்களே தஞ்சமளித்தன. 10 வருடங்களுக்கு மேலாக முகாம்களில் வாழ்நாளை கழித்தனர். இராணுவத்தினரின் காணி விடுவிப்பை அடுத்து சொந்த நிலம் நோக்கி பயணித்தவர்களுக்கு எஞ்சியது ஏதுமல்ல. உறவுகளோடு உறவாடி துள்ளித்திருந்த நிலம் மாத்திரமே இன்று இவர்களுக்கு மீதமானது. வீடுகள், விவசாய நிலங்கள் அனைத்தும் காடுகளாக காட்சியளித்தன. சொந்த நிலத்தில் வாழ்கின்றோம் என்ற பெருமூச்சுடன் கொட்டகைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த மக்கள். இதுவரை கிருவட்டியிலிருந்து முகாமிலிருந்து வழிகிட்டு வந்ததுக்கு இதுவரை யாரும் எங்களை என்ன உடம்பு கேட்டது இல்லை, என்ன செய்யறது கேட்டது இல்லை. சாப்பாடு உட ஒன்றும் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்கிறோம். நாங்க இது எங்களுக்கு தார காசே என்னன்னு தரல. 25,000 கொட்டிலுக்கு நாங்க அந்த 25,000 தந்தோடனே கொட்டியில கட்டுங்கன்னாங்க. கொட்டில் கட்டுறதுக்கும் அந்த காசும் கிடைக்கல ஒருத்தருக்கும். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யணும். குடியேற்றி 2 மாசத்துக்கு யாருமே இங்க பார்த்ததே கிடையாது. முதல் டொய்லெட் இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு டொய்லெட் இல்லை. நாங்க கேட்க வேண்டிய இடங்கள் எல்லாம் கேட்டு வரோம். தாரம் சொல்றாங்களே தவிர தந்ததாக இதுவரைக்கும் எண்ணம் இல்லை. நாங்க எல்லாம் வெறும் மனுஷனாகத்தான் இதுவரைக்கும் இங்க இருக்கிறோம். பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில இருக்கிறோம். உணவு கஷ்டம், தண்ணி கஷ்டம். இதேபோல சம்பூர் அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டாம் என பல்வேறு தரப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. எங்களுக்கு இந்த அனல் மின் நிலையம் வருமாயிருந்தா எங்களுக்கு ஆடு வளர்ப்போ, மாடு வளர்ப்போ, பயிர் செய்கையோ எதுக்கும் எங்களுக்கு சரி வராது. ஆனபடியா எங்களுக்கு அதுக்கு தகுந்த அரசியல்வாதிகளோ யாரோ எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த அனல் மின் நிலையத்தை இல்லாம தாக்கி தரணும் என்று சொல்லி அனைவரையும் கேட்டுக்கொள்றோம். நாங்க இந்த மீன்பிடி தொழிலை தான் பரம்பரையா வாழ்வாதாரமாக கொண்டிருக்கோம். இதுல நாங்க 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலை செய்துதான் பிள்ளைகளை படிப்பைக்கிறதோ உணவுக்கோ இந்த தொழிலை நம்பிதான் இருக்கிறாங்க. இந்த தொழில சம்பூர்ல அனல் நிலையம் அமைக்கப்பட்டா இந்த தொழில் பாதிக்கப்படும். இதுல நிறைய குடும்பங்கள் வாழ்வாதாரம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க.